வச்சு நோக்காமட்ட போயிட்டேன். அந்த கொட்டாக்காரு என்னை 650 ரூபா கேட்குறாரு, தட்டியே காணாம. சாமி அது வீம்புக்கு மாடோட்டி விருதுக்கு வேட்டையாடுற மாதிரி. சாமி என்பது மக்களுக்கு அருள் வழங்கி சொன்னா கேட்கறதே சாமி. திமுரு பிடிச்சிக்கிட்டு 10 பேர்த்த உழப்பி இருக்கிற ஊதுவத்தி தட்டு விபூதி தட்டுலாம் தட்டி விடுறது சாமியா? இறக்கி விடுங்க, இறக்கி விடுங்க, ஒன்றும் முடியல. இதெல்லாம் உண்மையான சாமி தான். இந்த அவனுக்கு என்னன்னு கேட்ட, அவனை இங்கே இழுத்துருவாடா. டேய் தம்பி, நீ யாருப்பா? கருப்பனாடா, கருப்பனாடா, என் தங்க இங்கே வாடா. கருப்பா இங்கே வாப்பு, கப்புலிங்க. ஏய் என் தம்பிகளா, கப்ளிங் ஓஸ் மளிகை சட்டியாடா, போங்கடா. ஏதாவது ஒன்று ஏவி விட்டு போயிடும் என் தம்பி. அதை யாரும் நன்கொடை கொடுக்குறவங்க விழா கமிட்டியை இந்த 2 பேரும் இங்கேயே தான் நிற்பாங்க. இந்த படத்துக்கிட்டே அம்பாரு. அதாய் விபதியை போட்டு அவனை தண்ணி தெளிச்சு விடு. கருப்பேன் கருப்பேன் 1 மணி நேரமாக கருப்பேன். எம்கேஆர் ராதா அம்பளிப்பு, வி முத்துச்சாமி, விஎம் ஆலப்பிளாக் சிவகங்கை 290. ஒரு ஆலப்பிளாக் கம்பெனி வச்சுக்கிட்டு 201 ரூபா. சரி முனியாண்டி உன்னை பார்க்குறேன்டா, அதுக்கு பரவாயில்லையே. கூலி தொழிலாளி செஞ்சு வேர்வை சிந்தி ரத்த உழைக்கிற என்னுடைய அண்ணன் தம்பி. பசின்னா என்ன, இறக்கணும்னா என்ன தெரியும். கோடிக்கணக்கில் காசு வச்சிருக்க ஆள் அந்த இறக்க சிந்தனை இருக்கவே இருக்காது. காசு கூட வராது. நம்ம சேர்த்து வச்ச பேரும் சம்பாரிச்ச மக்கதாயா கடையில் சாகும்போது கூட வரும். நீங்கள் எல்லாருமே என்னை பொறுத்தவரை ஆண்கள் பூராமே கேப்டன் விஜயகாந்த் ஐயா தான். ஒரு வயதானவங்களுக்கு சிவகங்கை பஸ்ஸால் நிற்கும் போது ஒரு வடையும் டீ வாங்கி கொடுத்தா நீதாயா புனிதமான மனுஷன். இதுக்கு மேலே என்ன இருக்குது? நீ போக மாட்டீங்களாப்பா? உள்ளாளு பூரா வந்து கொட்டையை சாச்சி விட்டு போ. பங்காளியே நம்ம நடத்தின இடம் வந்து குறுகிய இடம். அடுத்த வருஷம் சுதாரித்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ஓடு, என்ன பிஞ்சை காட்ட டோசர் பண்ணும் மாநாடு மாதிரி நடத்துவான். நான் யாரை என்ன சொல்ல, நீங்கள் விழா கமிட்டி சொல்கிறீங்க, நான் உட்காரன்னு சொன்னோன்னே நோத்தா நாளைக்கு அங்கே வருவான் அவனை பொழந்துக்கிறோம்னுவேன். பூரா என் அண்ணன் தம்பி, நான் என்ன பண்ணுவேன், சித்தப்ப மக்கள் பெருமைங்க இல்லை பூரா ஏய் நொப்பம் முண்டை. அப்புறம் என்ன என்ன சும்மான்ட்டாலும் கேட்க வேணா சிரிப்பானப்பா. ஏலே கேமராமேன், இந்த ஓட்டப்பள்ளம் எடுங்கடா. என்னடா வேர்வையை துடைச்சாலும் சிரிக்கிறேன். நீ அங்கே வா, உள்ள போய் உட்காருங்க. சண்டானங்கள அரைக்கில விபதியாடா. என்னத்த சொல்ல, ஏலே பேப்ப மேனே, உனக்கு சம்பளம் கிடையாது, நக்கித்துறான். அன்பாளையத்துக்காக சீமை தமிழச்சி சீவிதா ரா கலைவாணி அழகுக்கலை நிபுணர்கள் சார்பாக 501 நன்றி. என் தங்கச்சி ரொம்ப நன்றி. எங்கே போயிச்சா? சரி தாய், இங்கே டான்ஸுக்கு பவுடர் போடணும் போடுறியாத்தா? கரு குளிச்சு போயிருந்தா இப்படி உட்காந்து இடியப்பம் பேரன்பு கொண்டு விழா கமிட்டி தயவு செய்து ஓரமாக நெல்லுங்க. நீங்கள் ஊட வந்தீங்கன்னா அப்போ நான் என்ன வேலைக்கு வந்தேன்னு எனக்கே தெரியாது. பேரன்பு கொண்ட என் உயிரில மேலான என் உடன் பிறந்த அண்ணன் தம்பிகளே, உங்களை அத்தனை பேருக்கும் தாய்மார்களே, காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களே, விழா கமிட்டியாளர்களே, வெளியூர்லேருந்து வருகை தந்த என்னுடைய அண்ணன் தம்பிகளே, உங்களை அத்தனை பேருக்கும் ஒரே வார்த்தை தான், பாதம் தொட்டு இரவு வணக்கம். முடிஞ்சு 15,000 செத்துச்சு. விழா கமிட்டி அப்படியே பார்க்குறீங்களே, சும்மா ஜோக்கு தான். பேமெண்ட் இருக்கா? இப்போ கொடுத்தா கூட கிளம்புறேன். காசு தேவைப்படுது, 10 பேர்த்துக்கு பசியை போக்குறதுக்கு தேவைப்படுது இந்த பணம். கொத்த ஆடலை என்றால் அன்பாளையத்தில் உள்ள மக்களை பார்க்க முடியாது. இதே உண்மை. அதே மாதிரி எல்லாருமே ஒன்றே ஒன்று சொல்கிறேன், பெற்ற தாய் தகப்பனை மட்டும் விட்டுறாதீங்க கடைசி வரைக்கும். அப்படி முதியர்களை பெற்ற பிள்ளையை கைவிடுறதுனால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அத்தனை முதியர் இல்லம் திறக்கிறார்கள். யாரு கேட்குறா? லவருக்காக பெத்த அப்பனை சட்டையை பிடிச்சி கேட்குறானே, என் ஆளை சேர்த்து வைக்கிறியா, வர வெள்ளிக்கிழமை உன்னை போட்டு தலைவான்றான். அவர் அப்போ போட்டு தலைவானா எனக்கு ஒரு செத்தி ரெடி பண்ணுறான்றார். அவர்
காலங்கள் அந்த அளவுக்கு மாறிக்கிருச்சு. படிப்பு அவசியம். சின்ன பயல்கள்லாம் இப்போ தெரியலை. நான் நகரங்கள்லாம் பார்க்குறேன், மதுரை போன்ற நகரங்கள்லாம் போகும்போது அந்த ஊர் பெரியவங்க அவ்வளோ கண்ணீரோடு சொல்கிறாங்க, பள்ளிக்கூடத்து பயலுக போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க எம்கேஆர், அதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றார். நான் மேடையில் வந்து சொன்னேன், என் அன்பு தம்பிகளே, படிக்கும்போது சீரட்டோ தண்ணியோ கஞ்சாவா அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனேன். ஒரு சின்ன பையன் உள்ளே வந்து பூலிப்பு போடலாமான்னுட்டேன். அப்போ இங்கே நீங்கள் போலையாப்பா, கப்ளிங் 2 கிராம் ஏல நீ எந்திரிச்சு போங்கடாங்கிட்டு மளிகை கடையா கப்ளிங் ஓஸ் கண்டனி வட்டி ஆர் சிவகுமார் சார்பாக 201 இது ஆரம்பிச்சு விட்டு நான் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். முதல்லாம் பரீட்சைக்கு பயலுக நடந்து போகும்போது நம்ம காரில் போகும்போதெல்லாம் பார்த்தா அந்த மனப்பணம் பண்ணிட்டே போவாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குரிய அந்த இடத்தின் அமைப்பின் அந்த அமைப்பின் நீண்ட புளுட்டோ கோளுகள் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க இப்போ சொல்லிட்டு போகிறாங்க. ஓஸ் என்றால் என்ன, கப்ளிங் என்றால் என்ன, இடியப்பம் ஏங்க, கூமா வட்டிக்கு வாங்க, ஆமாம் தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு, பேரா பேரா அந்த தடி எடு அப்படின்னு போய் ஒருத்தன் பரீட்சையிலே எழுதியிருக்கேன். ஏங்க மைத்த புடுங்க ஏங்க ஏங்கன்னு சொன்னவன் அந்த சகோதரன் மெட்ராஸுக்கு போய் இன்னைக்கு சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ ஏங்க ஏங்கன்னு சொல்லிட்டு இன்னும் என்ன பண்ணுற, இங்கே தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க சாப்பாட்டு. ஒரு பாட்டு பாடிக்கிறோம், எக்கோ வச்சு சிங்கா விழா கமிட்டியில் குண்ணே வானே வாணி எங்கள் அண்ணே வந்துருச்சு. சரி பூராமே என்னப்பா அப்படி முறைச்சு என்ன பண்றீங்கன்னு தெரியல. அதே முத்துநகர் எங்கள் அண்ணே பரமேஸ்வரன் எம்பிடிசி டிரைவர். இப்போ வருமானம் வருதா? பொம்பளையால் பஸ் ஓட்டாத, பூரா ஓசியிலே உட்கார, நீ அப்படியே மூஞ்சியை பார்ப்ப. ஒரு வருமானம் இல்லையே, பிள்ளை பிரேரேஸ் கேட்டுச்சே, படியும் வராதுப்பா, படிக்காது தாப்பா அவங்களுக்கு சம்பளம். அங்கேயும் குடும்பம் வாழுது, சும்மா கிடையாது. 501 சரி. அதே மாதிரி இந்த ஓட்டுநர்கள் அத்தனை பேருமே எம்கேஆர் வணங்குவேன். அவங்கெல்லாம் 18ஆம் படி கருப்புனுக்கு சமம். நம்மளை எல்லாம் பாதுகாத்து குடும்பம் நல்லா இருக்கணும், பத்திரமா கொண்டு போய் ஒரு பயணத்தை வெற்றிகரமாக முடிப்பதில் அதிக கவனம் செலுத்துவது ஓட்டுநர்களே. ஆனால் கண்டக்டர் வேலை கஷ்டம் தானே. பயில உரம் படியில் துவங்கிக்கிடுவேன் விதி. அது உள்ளே போக சொல்லுவாங்க பயிலில் போகிறேன், தம்பி உள்ளே வாங்கப்பா வேகத்தில் விழுந்துருவே. ஏய் நீ என்ன பண்ணுவ போய் அப்படித்தான் ஒரு கண்டக்டர் பாவம் 60 பேர் படிக்கட்டில் தொங்குனே. இவர் கடைசியாக அப்படி தொங்குறார், ஒருத்தன் பேண்ட்டை பிடிச்சி டம்முன்னு வேகத்தடையில் சிவகங்களை விழுந்தால டிரைவர் போய் அங்கே ஏற்கிறார். மானாமல்ல என்ன சுப்பையா டிக்கெட்டு போட்டியா, போடா முண்டை, நான் சிவகங்களை விழுந்து கிடக்கண்டா, கடைசி டிக்கெட்டு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி சாலை விதிகளை இளைய சமுதாயமே அண்ணன் தம்பிகளே கவனமாக போகணும். இன்னைக்கு ஒவ்வொரு வண்டியும் பைபாஸில் பார்த்தா 100 கணக்கில் வரேன். அது எப்போ மற்ற நேரத்தில் நம்மளால் சுதாரிப்பேன். 3 பேர் போவாங்க. அங்கேருந்து வரும்போது சிவகங்கை பைபாஸில் வரும்போது 3 பேர் நிதானமாக வருவேன். வரும்போது மச்சான் லாரி வருது, மச்சான் ஸ்கூட்டி வருது, மச்சான் நில்லு, மச்சான் சைக்கிள் வருது, சைக்கிளுக்கெல்லாம் நிப்பாட்டி வருவாங்க. இங்கே சிவகங்கையில் வந்து ஒரு ஆப்பை சாப்பிட்டான்னு வைவேன், மச்சான் 100ல் கார் வருது, அதெல்லாம் எனக்கு மாட்டு வண்டி மாறுறா விட்டுருவாங்க. பார்த்தா மறுநாள் நீர்மாலை போயிட்டு இருப்பாங்க. கவனம் அவசியம். அதே மாதிரி பெண்கள்லாம் என்ன சொல்கிறேன், சேலை கட்டி ஸ்கூட்டியை ஓட்டினீங்கன்னா, சுடிதாரை போட்டு ஓட்டினீங்கன்னா அந்த சாலெல்லாம் கவனமாக போடுங்கத்தா. சாலை பெரிய வெண்ண மக மாதிரி பறக்க விடுற, வீட்டில் சிக்கிக்கிட்டு கடைசியில் புருஷன் கழுத்தில் விழுந்து அவன் தென்பாண்டி முத்துப்பாண்டி தங்கப்பாண்டி பால்பாண்டி, தென்பாண்டி முத்துப்பாண்டி பால்பாண்டி தங்கப்பாண்டி, எத்தனை பாண்டி என்ன வேலை செஞ்சாலும் யாருக்கும் தெரியல. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா தமிழனை சொல்லும் போது இந்த தமிழனுக்கெல்லாம் வீரம் பிறக்குதுடா. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம்
நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராம நாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். உடைத்து காட்டி ஐயா அக்கினி சிறகடிச்சு அணு ஆட்டலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா பெரும் பாசமிகு நம்மர்களா ஏதன் பாண்டி ராம ராம ராமநாடு ராமேஸ்வரம் படுத்திருப்பது வைக்கிறோம்பா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா கலாம் அவர்கள். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா கனவு காண சொன்னாரையா எதன் பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் படுத்திருப்பது வைக்கிறோம்பா அப்துல் கலாம். ஆமாச்சா பின்மீது அந்த வானத்தில கனையை வீணார் தமிழ மண் மீது புகழ்ந்து வீணார். வானத்தில கரையேறினார் நம்ம மண் மீது புகழ் தூவினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலாம். ஏதன் பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் படுத்திருப்பது வைக்கிறோம்பா அவர்தான். இந்த உலக நாடுகளே இன்னைக்கு ஒரு தமிழனை பார்த்து எந்த ஒரு போர் தொடுத்தாலும் பயப்படுறதுக்கு காரணம் நம்ம எல்லாரும் நிம்மதியா இருக்க முன்னா அதுக்கு காரணம் ஒரே ஒரு தமிழன் தான். அவர்தான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அப்துல் கலாமே சில கிராமத்தில் பெரிய ஆளுக்கு தெரியல. அன்னைக்கு ஒரு பெரியவர்கிட்ட கேட்டேன் முன்னாடி அப்துல் கலாம் யாருன்னு. அவர் வெடி வைக்கிறவர். அவர் என்ன கிணத்து வெடியை வச்சு போரா வர்றாரு. அப்துல் கலாம் ஐயா நல்ல மனிதர். கேப்டன் ஐயா பாரு தங்க நல்லவர்களை மட்டும் என்னைக்கும் வணங்கி கொண்டே இருப்பேன் எம்கே. அது எங்க மக்கள் ஒரு மனசுல குடி கொண்டாங்கன்னா யாருமே அழிக்க முடியாது. அப்துல் கலாம் ஐயா எப்ப பார்த்தாலும் நாடு நாடு ஆராய்ச்சி கண்டுபிடிப்பு இப்படியே தான் இருந்தார். கல்யாணம் பண்ணல. நிறைய பேர் போய் கெஞ்சினாங்க, ஐயா உங்களுக்கு அப்புறம் உங்களை மாதிரி ஒரு பிள்ளை வேணும்யா, அந்த அறிவு சார்ந்த பிள்ளை ஒரு வாரிசு வேணாமா, ஏன் கல்யாணம் பண்ண மாட்டீங்க? எனக்கு அதுக்கு நேரம் இல்லை என்று சொன்னார். இன்னைக்கு 15 வயசு லேசா மசுறு முளைக்கோன்னே அப்பாவை போய் சுரண்டேன். அத்தை மக கப்ளிங்க வேமா லைன் பண்ண ஆமா பொண்ணு ஏழுப்பா ஒன்றும் பண்ண முடியல, வர வர பிட்டு படம் சரியா ஏற்றி விட மாட்டாங்க. அவர் தான் சொன்னார், நான் இறந்தாலும் நான் உறந்தான் இந்த உரத்தில் இருந்து முளைச்சு வருவதுதான் இளைய சமுதாயம் என்று சொன்னார் அப்துல் கலாம். நான் செத்தாலும் இளைஞர் கையில நாடு இருக்குன்னு சொன்னார். ஆமாங்கய்யா, உங்க வாக்கு பொண்ணா இருக்கட்டும். 18ஆம் படி கருப்பின் சத்தியமா இளைஞர் கையில தான் இருக்கு. கப்பு சைடிஸு பூலிப்பூ கணேஷ் போயில சிச்சுக்கங்க எல்லாரும். இடியப்பம் தான் இடியப்பம். அப்துல் கலாம் ஐயா வந்து இந்த மேடையில் பேசினா கூட அவருக்கு இதைத்தான் சொல்லியிருப்பாங்க. அவர் பேசுறதே மெதுவாகத்தான் பேசுவார். அன்பு சார்ந்து என் தமிழ் சொந்தங்களே, உங்களை இந்த பாயாசம் அதோட சிவகங்கை நாட்டை எழுதி வச்சு எதிர்ப்பார்.
நம்ம எல்லாருமே அன்பா தமிழன் என்று உணர்வோடு ஒற்றுமையா இருந்துட்டா இந்த காவல்துறை அதிகாரி ஐயாவுக்கு வேலைகள் குறையும். இங்க இருக்காங்க காவல்துறை அதிகாரியை பொறுத்தளவு எனக்கு நண்பர்கள். ஏன் சொல்றேன், அன்பாலயத்துக்கு பக்கத்தில் ஒரு 4 வீடு 4 குடும்பத்துக்காக என்னுடைய இடத்துல கட்டி கொடுக்கும் போது அதற்கு நிறைய சிமெண்ட் எம்சாண்டு தேவையான பொருட்களை அதிகமாக உதவி செய்தது காவல்துறை அதிகாரி ஐயா தான். இவ்வளோ தூரத்துக்கு நான் பேசுகிறேன், எனக்கே எனக்கு 200 ரூபா போட்டீங்க. சாரி, என் தவறு ஏன் மேலே தான். என் டிரைவரை பெல்ட்டு போட்டு ஓட்ட சொன்னேன், அவன் பேண்ட்டு பெல்ட்டை மட்டும் போட்டு ஓட்டு. நல்ல வேலை முண்டமாக ஓட்டாம. விதி மதிப்புக்குரிய சிவகங்கை காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களை இந்த விழா குழுவின் சார்பாக வருக வருகன்னு இருக்கரங்கூப்பி அழைக்கிறார்கள். வாங்கய்யா ஐயா, மேடைக்கு வாங்க. 2 பேர் வாங்கய்யா, 2-3 துண்டு இருக்கு, வாங்க. உங்களுக்கு என்னைக்குமே நான் விழிப்புணர்வா இருப்பேன். என் வண்டி 4752 கண்ட்ரோல். ஐயா, அந்த இடியப்பம் சொல்றவங்களுக்கு ஏதாவது லத்தியில கம்பு கூட்டில் அடிக்க முடியுமா? இந்த என்னை வயிறாக்கியா ஈபி திருநா கருமந்தகுடி சி ரமேஷ் கலைவாணி குடும்பத்தார் சார்பாக அன்பாலயத்துக்கு 501. இதை போட்டு விடு. எங்களுக்கு காவல்துறைக்கு மரியாதை செலுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கு நன்றி. இந்த நாடகத்தை நல்ல முறையில் கண்டுகளித்து என்ற சச்சரவும் இல்லாமல் நல்லபடியாக முடித்து தருமாறு விழா கமிட்டியாளர்களையும் பார்வையாளர்களையும் காவல்துறை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏல என்னடா மைக்கு காவல்துறை அதிகாரி ஐயா அருமையா பேசினார். சத்தமே வரலையா என்னையா? மற்ற நேரம் பிடிக்கும் போது மட்டும் எங்களை நொங்க கலட்டுறிய ஐசர்ரா ஆர்ஜி புக்கர்ரா அதர்றான்னு. நாங்களும் உங்களோட பிறந்த ஆளுகதேன், நாங்கள் வேற ஆள் இல்லைங்கய்யா. அதே அவர் நண்பர்கள் தான் ஐயா. இதில் அவதாரம் கட்டினாலு கூட அவரை பார்த்தோன்னே முறைச்சிருப்பிய. இப்போ பக்கத்தில் இருக்க ஆள்கிட்ட தொடையில் சுரண்டு சொல்லுவாங்க, அந்த பேசினார்ல அவர் தானே அன்னைக்கு 500 ரூபா போட்டவர் அவர் தான். ஒரே ஒரு விஷயம், ஏன் அவதாரம் போடுறாங்க நிறைய பேருக்கு தெரியல. இல்லைன்னே, ஒரு நாள் குடும்பத்துக்காக செலவு பண்ற காசை வண்டிக்கான ஆதாரம் இல்லாமல் நீ காவல்துறை அதிகாரியாட்ட அவதாரம் கட்டும் போது அத்தாடி உழைச்ச காசு போச்சே, இந்த 500 ரூபா இருந்தா பிள்ளை வீட்டிலுக்கு ஏதாவது தீமண்டை வாங்கிக்கலாம் நீ உணர்ந்து தவறு செய்ய மாட்டேன் என்பதற்காகத்தான் அவதாரம் போடுறாங்க. அதுல சில பேர்லாம் இந்த சிவகங்கை பஸ் ஸ்டாண்டுக்கிட்டலாம் காவல்துறை ஐயா ஃபைன் போட்டாருன்னா அவன் அன்னைக்கு பூரா வேலைக்கு போக மாட்டேன், அவன் இங்கே நின்றுக்குருவேன். எங்கே தொண்டி ரோட்டில் நின்றுக்கிட்டு ஒவ்வொரு ஆளுக்கு சிக்னல் கொடுப்பேன். மச்சான் எங்கே கட்டிங்க போடலாம்னு மத்தானே எத்தனை போலீஸு? 4 பேர். அப்படியா? அவன் சுப்பையா சந்தை கடைக்கு போயிருக்கேன், அவனை வாங்கிட்டு சொல்லி அங்கே நம்ம ஊர் கம்மாக்கல்ல அடிச்சுக்கிடுவோம், அங்கிட்டு போயிடுவேன். அடுத்து ஒரு ஆள் வந்திருக்கேன், வேமா பொண்டாட்டிக்கு பிள்ளை வளர்ந்துச்சு சிவகங்கை பார்க்கறதுக்கு ஒருத்தன் சொல்லியிருக்கேன். ப்ரோ வேகம் கோத்தா உனக்கு பிறந்துருப்பா, கிட்டு வாடா போயிட்டேன். அடுத்து ஒரு ஆள் 100ல் இவனை கவனிக்கல, 100ல் போனவனை சீலம் கேட்டுங்க ப்ரோ ப்ரூன்றேன். விட்டுட்டாண்டா சீமக்கரில் சட்டா சடன்னு விட்டு சீமக்கரில் விட்டுருக்கேன். அங்கே ஒருத்தன் வெளியே இருந்தவன் மிரண்டு ஓடி அப்புறம் வெதர் வச்சு முள்ளில் குத்தி. இதெல்லாம் இதுக்கு மேலே ஜோக்கு இல்லை. அவ்வளோதாங்கய்யா, கொடுத்த காசுக்கும் விட்டாங்க. என்னத்த சொல்ல. சிவகங்கை அன்வாரியா ஹோட்டல் என்ன ஓட்டிருக்கு? ஜலால் ரூபாய் 1001 அன்பளயத்துக்காக நன்றி. நோட்டீஸை வாசிக்கிறேன், மறுபடியும் சாமி இறக்குவோம். இடியப்பம் காலை சாமிக்கே இடியப்பம் முடிஞ்சான்டா, அவன் தாண்டா டிரைவர், அவனைத்தாண்டா வண்டி ஓட்ட சொல்லி வேகத்தடையில் டம்முன்னு தூக்கி போடப்படும். ஐயா என்ன ஊர்னே போடாமல் அடிச்சிட்டீங்க. சரி, சிவகங்கை வட்டம். ஆமாம், சிவகங்கை ரோஸ் நகர், அண்ணா நகர், சீனிவாச நகர், அழகு மையானபுரம், ரோஜ் நகர். யார் பேருக்கு அர்ச்சனை பண்ண? ஓம் விக்கிரத்திரபுராசே, ஓம் விநாயகோ, வெள்ளி ஜவா 60 புல்லு மாலை போடுங்கோ. நோட்டீஸில் பேர் அடிக்காம
இப்ப நான் சொல்றேன் பாருங்க, இதுதான் உண்மையான பேர். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள அத்தனை உறவுகளும் ஒன்று சேர்ந்து ஒரு மனதோடு சாமியை வணங்குவது கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு நடக்கும் நாடகம் ஸ்ரீ வள்ளிதர்மன் நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிபுச வேந்தன், நடிபுச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் அறந்தாங்கி பக்கத்தில் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த கேபிஏ காளிமுத்து அவர்கள் இந்த மேடையிலே வேடன் வேடன் விரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி, பாட்டுக்கென்று பிறந்த ஒரு தமிழச்சி, துவரங்குறிச்சியை சேர்ந்த எம்ஏ ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். உண்மையிலே குடும்ப கஷ்டம் எல்லாத்துக்கும் எப்ப தெரியும்னா, அந்த குடும்பத்தினுடைய தலைவன் இதனால் உடல்நலவு குறைவிலே படுக்கும் போதுதான் பண கஷ்டம், பசி கஷ்டம்லாம் தெரியும். இன்னைக்கு வந்திருக்க நாரதர் என்னுடைய நண்பன் வையாபுரி செந்தில்குமரன் ஒரு விபத்தில் அந்த காலில் அடிபட்டுருச்சு. ஒரு 10 நாளாக நாடகத்துக்கு வரல. குடும்பம் உண்மையிலே ரொம்ப கஷ்டப்படுது. ஆனால் அந்த வலியோடு இன்று வருகை தந்திருக்கிறான் என் நண்பன் வையாபுரியை சேர்ந்த செந்தில் குமரன் அவர்கள் நாரதராக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு, பின்பாட்டு இசை அமுது, பாடவும் தெரியும், வாசிக்கவும் தெரியும், ஆனால் நகைச்சுவையும் செய்ய தெரியும் என்று நிரூபித்து காமித்தான் இந்த தம்பி. ஆவரங்காடு அக்னி பிரதர்ஸ், மேலப்படாவூர் ஈஸ்வரன் பிரதர்ஸ். நான் படித்ததெல்லாம் மேலப்படாவூர் தான். மையன் அருண் வந்திருக்கானடா, என் புத்துரு. ஆவரங்காடு அக்னி பிரதர்ஸ், மேலப்படாவூர் ஈஸ்வரன் பிரதர்ஸ் சார்பாக ரூபாய் 501. நன்றி என் உறவுகளே, நன்றி நன்றி. என் அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஆறுமுனியம் பின்பாடல். ஹலோ அப்பா கைய புடிச்சு நடந்தா திரு அழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீச முடிக்கீரும். அப்பா கைய புடிச்சு நடந்தா திரு அழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது அவர் மீச முடிக்கீரும். பார்க்கத்தாடு கொஞ்சம் அழுக்காக இருப்பாரு, பிச்சி பூவை போலத்தான் எங்க அப்பா சிரிப்பாரு. அப்பா கைய புடிச்சு நடந்தா திரு அழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது அவர் மீச முடிக்கீரும். மேல் சட்டை போட்டதில்லை, கால் செருப்பும் கேட்டதில்லை, பாய் விரிச்சு படுத்ததில்லை, பட்டக்கடனால் தூக்க வல்ல. மேல் சட்டை போட்டதில்லை, கால் செருப்பும் கேட்டதில்லை, பாய் விரிச்சு படுத்ததில்லை, பட்டக்கடனால் தூக்க வல்ல. உப்பு மூட்டை தூக்கிக்கிட்டு ஊரூரா நடப்பாரு, உறங்கினாலும் எழுப்பி விட்டு தின்பண்டம் தான் கொடுப்பாரு. உப்பு மூட்டை தூக்கிக்கிட்டு ஊரூரா நடப்பாரு, உறங்கினாலும் எழுப்பி விட்டு தின்பண்டம் தான் கொடுப்பாரு. தலைக்கு எண்ணெய் தேய்ச்சதில்லை, கண்ணாடிய பார்த்ததில்லை, தலைக்கு எண்ணெய் தேய்ச்சதில்லை, கண்ணாடிய பார்த்ததில்லை. அவர் உழைச்சு உழைச்சு காய்ச்சதிலே உள்ளங்கையில் ரேகையில். அப்பா கைய புடிச்சு நடந்தா
கொஞ்சும் போது அவர் மீச முடிக்கீரும். சித்திரம் போடம்மாவ பத்திரமா பார்த்தாரு, வாக்கப்பட்டு மக போக தேமி தேமி அழுதாரு. சித்திரம் போடம்மாவ பத்திரமா பார்த்தாரு, வாக்கப்பட்டு மக போக தேமி தேமி அழுதாரு. காய்ச்ச வந்து படுத்தாலும் மாத்திரதா உண்டதில்லை, நல்ல சோறு ஒரு நாளும் எங்க அப்பா உண்டதில்லை. காய்ச்ச வந்து படுத்தாலும் மாத்திரதான் திண்டதில்லை, நல்ல சோறு ஒரு நாளும் எங்க அப்பா உண்டதில்லை. கை நீட்டு கேட்டாக்கா கடவுளும் வாங்கி தருவாரு, கை நீட்டு கேட்டாக்கா கடவுளும் வாங்கி தருவாரு. அவர் காசு பணத்தை தேடி தேடி கருப்படைஞ்சு போனாரு. அப்பா கைய புடிச்சு நடந்தா திரு அழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீச முடிக்கீரும். பார்க்கத்தாளு கொஞ்சம் அழுக்காக இருப்பாரு, பிச்சி பூவை போலத்தான் எங்க அப்பா சிரிப்பாரு. அப்பா கைய புடிச்சு நடந்தா திரு அழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீச முடிக்கீரும். அவர் மீச முடிக்கீரும். எல்லாருமே அம்மா பற்றி தான் பாடுவாங்க. ஆனால் என் தம்பி அப்பாவும் அம்மா இல்லைன்னா நம்ம இல்லைன்னு நிரூபிச்சிட்டேன். வாழ்த்துக்கள் என் தம்பி. முத்துநகர் சம்பத் வாத்தியார் நினைவாக நந்தா அவர் சார்பாக அன்பாலயத்துக்காக 1001 நன்றி உறவுகளை. இபி திருநா என் சகோதரன் சார்பாக ரூபாய் 501. இபி விஸ்வனூர் சந்தோஷ் முனீஸ்வரன் மனோஜ் சார்பாக 501 நன்றி. விஸ்வனூர் அத்தனை உறவுகளுக்கு நன்றி. ஈபி தானப்பா, சரிப்பா. என் தம்பி ஒரு சின்ன வயசுல எத்தனையோ குடும்பங்களுக்கு திடீர்னு மழை காலத்தில் போஸ்ட் மரம் சாஞ்சு போய் மின் இணைப்பு இருக்காது, தன்னுடைய உயிரை பணை வைத்து வேலை செய்யக்கூடிய மின்வாரியத்தில் உள்ள அத்தனை உறவுகளை எம்கேஆர் வணங்குறேன். பணி தொடரட்டும்டா. போஸ்ட் மரத்தில் ஏறும்போது 300 ரூபா இல்லாமல் ஏறக்கூடாதா? அது என்ன கணக்கு? சில பேர் 100 ரூபாயெல்லாம் கொடுக்குறிய, நீ ஏறி இது ஒன்று. அப்படித்தான் எங்கள் பக்கத்து வீட்டில் ஒருத்தன் வேமா ஏறிட்டேன், முண்டை சட்டி ஓடலை. இங்கேருந்து கத்துறாங்க, என்ன சோக்க உள்ளே வச்சிருக்காருன்னு. அது அவன் கேக்கு என்ன அத்தை தண்டியா இருந்துச்சு. ஏன் நாளைக்கு வா காட்டுறேன். மருதங்க சக்கரவர்த்தி மருதவான். ஆனால் அள்ளிட்டானடா மண்டை வர வர. போதும் போதும், நல்ல மசாலா அரைக்கலாம். கோயில்பட்டியை சேர்ந்த செல்வம் அவர்கள் மிருகத்தை செய்வார். செல்வம் அடிச்சு விடுப்பா. ஒரு சிரிப்பு சிரிச்சா மற்றவங்களுக்கு நல்லா இருக்கு. எப்போ பார்த்தாலும் நம்ம சூடு பிடிச்ச மாதிரி இருந்தா வாச்சா விளங்க மாட்டா. உன்னை வச்சுக்கிட்டு இந்த கம்பெனி ரோஜ் நகர் பனங்காடி ரோடு சிவகங்கை சபரி சமையல் பாத்திரத்துக்கு எல்லாரும் தொடர்ந்து
ஆதரவு கொடுங்க. கப்ளிங் இந்த ஓசுன்ட்டேன். எம்பி சாமியா தேவர் பேரன் குபேரன் சார்பாக ரூபாய் 101 நன்றி. இந்த சிட்டையெல்லாம் என்ன சிட்டை? லோனா? ஐயோ, இடியப்பம். பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் புதுக்கோட்டை ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். சூப்பர். மண்டி ஓட்டான்னா கூலத்தை திங்காம போக மாட்டேன். கொஞ்சம் வாலிம் வைவேன். ஹலோ ஹலோ. உண்மையிலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கலையை நம்பி எத்தனையோ குடும்பம் வாழுது. தமிழ்நாட்டில் தமிழன் செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும் கலையாக இருக்கட்டும் நம்ம தான் வாழ வைக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம்? கேரளாவிலேருந்து ட்ரம் செட்டை கூட்டு வராங்க. அப்படித்தான் கூட்டு வந்து பெருமைக்கு 1.25 லட்சம். அவங்க வரும்போதே கேட்பேன், என்கிட்ட சேட்டன் நீ விட ரொம்ப குறைச்சு ரோம் போட்டு அங்கே தான் நான் கப்ளிங்க போடுவேன். கண்முட்டான்னு புகையை போட்டு அடிக்கிறாங்க. நமக்குள்ள சண்டை எடுத்துட்டு போயினேன். இந்த தமிழை ஒரு ஆள் போதும் 8500 முளைப்பாரியை ஒரு ஆளாக செலுத்தி என்ன 250 சம்பளம் ஒரு கட்டிங்க கேட்பேன். செய்தி வீடு ஒரு கட்டு என்ன அவங்க மண்டி போட்டு அடிப்பாங்களானே? அடிப்பாங்க. அவங்க வேற மாதிரி கிராஸாக அடிப்பாங்க. சரி நொப்பம் இல்லடே அண்ணே மண்டி போட்டு சிறந்த முறையில் ஒவ்வொரு குழந்தையினுடைய அருமை பெற்ற தாய் தகப்பனு தான் தெரியும். குழந்தை இல்லாதவர்களுக்கு தான் அந்த வழி தெரியும். அத்தனை பேருக்கும் விரைவிலே கருப்பன் காளிமுனியான் அருளோடு குழந்தை பிறக்கும். அவ்வளவுதான். எனக்கு தகடு வைக்கிறான்டா என் தம்பி தான்டா. நீண்ட நாள் குழந்தை இல்லை, நீண்ட நேர்த்திக்கடன், நீண்ட நாள் இல்லை. பிறந்தான் இந்த தல கலைஞன். அதுக்காக அப்பா வச்சார் நீலகண்டேன். நீளமா பிறந்தனால நீலகண்டேன். அங்க நக்குனது போது இங்க வா. இங்க வா நீலகண்டேன். நான் பாட்டு பாடுவேன், நீ கரெக்டா அந்த லிரிக்ஸ், அந்த ஜம்மிங், அந்த ரிதங்கள், அந்த அம்முலாம் கரெக்டா போடு. ஹலோ எக்க வை. இப்ப பாட்டை பாடு. ஹலோ தந்தானே என்னடா அப்பா காலையில் உனக்கு 100 ரூபா, அவனுக்கு 300 ரூபா, மருதமணி 5000 ரூபா, நிறையனுக்கு 300 ரூபா, கணிக்கு யூடியூப் எடுக்கிறாங்க 2 பேரும். முன்னாடி டீ கடை இருக்கு, ஒரு டீ கூட வாங்கி தெரியாடா இல்லையா? ஆடாத கண்டா ஆட வச்ச தகப்பா வணக்கமுங்கோ. என்ன ஆடாம என்னப்பா வீட்டுக்கு தூரமா? இங்க வா கீரை முட்டை. நீனா பெரிய தமைய மயிறு. வீட்டுக்கு தூரமா நீ வாசிக்க சொல்லித்தான் பாட்டு பாடுனே. மந்தையில் நீ மணித்தேரு சிந்துவதே கண்ணீர், மாடுமுட்டி கோபுரமும்
சாயாதடா மன்னவனே சிங்கத்தை போ நடைபோல். நான் இந்த பாட்டுக்கு எவனாவது முளைப்பாரி கும்மி அடிப்பானாடா? நான் எவ்வளவு இதுதான் பாடிக்கிட்டு இருக்கேன். கிண்ணா 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 இங்கே பாடுறதுக்குள்ளே தேவை விட்ட போயிட்டிய. எந்த பூரா வேற மாதிரி பாட்டு. இந்த பாட்டில் உனக்கு என்னோட போறானோ காவியம் இல்ல ஒழுங்கா சரியா சேவனை வச்சு விட்டு காசு ஓடி போட்டோம்டா. நெஞ்சில் ஓவியம்மா அதன் ஜீவியம்மா இல்லைக்கே ராஜானாலும் பாட்டி சொல்ல தம்பி நீ அங்கிட்டு போயிருவேன் போ தம்பி. உனக்கு இன்னும் அனுபவம் பத்தாது. எதுக்கு எடுத்தாலும் ஒரே நீர்மலை அடியா அடிக்கிறான்டா. கிண்ணியா கிண்ணியான்ட்டு. சாமி வரப்போகுது. சிவகங்கை சீமையில் இருக்க அத்தனை சாமி இங்கே ஆட போகுது. வீரம் குறையாம இந்த சிவகங்கை சீமை இந்த சாமி ஊரா காக்குதா. ஒன் மோர் சாமிகள் ரிட்டர்ன். இதுல எதுக்கு சாமி கூப்பிடுறேன்னா இதுக்குள்ள ஆடும் போது இங்க நான் உட்காந்துருக்க ஆள் ஊரை எந்திரிச்சு அங்கிட்டுக்கிட்டு பார்ப்பேன். கடைசியில் நிக்கிற ஆள் வந்து உட்காந்துக்கிறது. இது ஒரு ட்ரிக்கு தான். சுந்தரம் மெஸ் நாலுக்கோட்டை சார்பாக 501 பிராமணக்குறிச்சி எங்க மச்சான். ரொம்ப நாள் ஆச்சு, வருஷ கணக்காக ஆச்சு மச்சானை பார்த்து. அவங்க மானாமலருக்காக நான் டெய்லி நடந்து போறேன். வாங்க மச்சான். பிராமணக்குறிச்சி என்னுடைய மச்சான் எம் சுப்பிரமணியன், சேகலத்தூர் மனித முருகன், சன்னதி புதுக்கோளம் பி பிச்சை, எல்ஐசி, குளையனூர் ஆர் வேலுச்சாமி விஓ சார்பாக ரூபாய் 1001. நன்றி எங்க மச்சான் பிராமணக்குறிச்சி சுப்பிரமணிய மச்சான். என்னது பிச்சல் மணியா? நன்றி எங்க அண்ணனுக்கு நன்றி. பாண்டிமுனி எல்லா ஜாமியும் இங்கே வரப்போகுது, பேசாமறா. அதே மாதிரி இந்த இளைஞர்கள் ஏமாத்திக்கிட்டு மங்கமோன்னு ஜாமின்னு சொன்னே இப்போ ஒரு மிஷின் வாங்கியிருக்கேன் 18,000க்கு. வாயில் வச்சவனே அப்படியே கோட்டுரு கோட்டுரு கோட்டுருன்னு சொல்லலாம். சொன்னுச்சுன்னா உன்னைய கம்பு கூட்ட பொழந்துட்டேன். அண்ணே ஓவியா டூவீலர் ஒர்க் ஷாப் ஜாமி இங்கே வரப்போகுது, பேசாமறா. அதே மாதிரி இந்த இளைஞர்கள் ஏமாத்திக்கிட்டு மங்கமோன்னு ஜாமின்னு சொன்னே இப்போ ஒரு மிஷின் வாங்கியிருக்கேன் 18,000க்கு. வாயில் வச்சவனே அப்படியே கோட்டுரு கோட்டுரு கோட்டுருன்னு சொல்லலாம். சொன்னுச்சுன்னா உன்னைய கம்பு கூட்ட பொழந்துட்டேன். அண்ணே ஓவியா டூவீலர் ஒர்க் PS கார்த்தி, சிவகங்கை என் தம்பி PS கார்த்திக் பாரதி ஆடியோ சார்பாக ரூபாய் 101. என் தம்பி இருக்கானா? நேரம் பொம்பளைய கூட்டு போயிருப்பேன். இல்ல ஆடம்பாலுக்கு போயிருப்பேன். ஆனா என் தம்பி கார்த்தி நல்லா இருக்கணும்ப்பா. சூப்பர் சூப்பர் பிகரா கூட்டு போறேன். நாடகத்தில் எனக்கு வர்ற டான்ஸ் பூரா வேப்பனையை தடவிக்கிட்டு இந்தா ஐயோ நான் என்ன பண்ண வயிற்று பொழப்பு. எங்கள் நாடகத்துக்கு மட்டும் நல்ல பிள்ளையே ஒரு சில பிள்ளையே தான் இருக்குங்க. அன்னைக்கெல்லாம் ஒரு ஆள் இல்லாமல் கூட்டு வந்துட்டு சரியான கிளவி 77. அது சொன்னிச்சு லேசாக முதுகு பிடிச்சிட்டு தைலம் தேய்ச்சி கொடுப்பாங்க. இதெல்லாம் நடத்தி இந்த கம்பெனியை நடத்தணும். ஏன்னால் அத்தனை கலைகளையும் உள்ளவங்கள்லாம் இந்த ஒரு சான் வயிற்றுக்காகத்தான். நானும் நாடக உலகத்தில் யார் வந்தாலும் இதெல்லாம் சொல்லவே மாட்டேன். அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும். 10 பேர்த்த வளர்த்து விடுவான். என் தமிழை மட்டும் யாரும் வயிற்றுல அடிச்சது சரித்திரம் இருக்கக்கூடாது. நன்றி சாமி இழப்போம். நல்லா ஏதுறான். அந்த டிஷர்ட் வேணா நீ கொஞ்ச நேரம் வச்சு உட்காந்து வாசிப்பா. சிவகங்கை என் தம்பி PS கார்த்திக் பாரதி ஆடியோ சார்பாக ரூபாய் 101. என் தம்பி இருக்கானா? நேரம் பொம்பளைய கூட்டு போயிருப்பேன். இல்ல ஆடம்பாலுக்கு போயிருப்பேன். ஆனா என் தம்பி கார்த்தி நல்லா இருக்கணும்ப்பா. சூப்பர் சூப்பர் 14 பொல்லாத சிவகங்கை நன்னாடு, சிவகங்கை நன்னாடு, சிவகங்கை சிவையில நிதிக்கு கட்டும் பட்டாளங்காத்தா நாயத்துக்கும் பெருவானாலா என் வெட்டுடையாக அழியம்மா. கொஞ்ச நேரம் உங்க அண்ணே கருப்பனையும் கூட்டிக்கிட்டு நாங்க தங்கச்சியா அண்ணனு இந்த சிவகங்கை சீமைய காக்குறேன் என்று சொல்லி கொஞ்ச நேரம் இந்த வெட்ட வழி பொட்டலில்
நீ அரும்பு குறையாம நீ ரோஜாக்காரித்தா கொஞ்ச நேரம் நீ எந்திரி அடந்த முடி அழகா என் அழகு மேமதுரே என் தாலிய நிறைச்சவே இந்த சிவகங்கை ஏரியாவுல நீ தர்ம முனின்னு பேர் வாங்கணும் பம்ப நிறைச்சவே என்ன போல பாளையம் கூப்பிட்டா என் பொல்லாத பாண்டி முனி நீ பரிதேசி வேஷம் போட்டவன்டா பாண்டி முனி ஐயா குத்த வச்சது மேலாமட்ட கிழங்கு கம்மாயடா வாண்டிய வாடா நீ கால் வச்சு கை கழுவுன்னு கலங்கடி போட்டலாம் தங்கி 30 வட்டாயுரணி என் பாண்டி முனி நீ தாமதிச்சட கருப்பாயுரணி வீரம் பத்தலே இந்த சாமிக்கெல்லாம் ரோஜம் பத்தலே என்ன நினைக்குது வாடா இந்த சிவகங்கை சீம மக்களை காக்க வந்த சாமி என்ன நினைக்குது ஏன் இந்த தாமதம் ஒண்ணு தெரியலடா சொன்ன சொல்லும் மாறலடா என் 18ஆம் படி பெரிய கரும்பு நீ மலையாள நாட்டில செல்லம் பிள்ளையா பிறந்த என் சீமானே ஓடி வாடா உன்னை ஒட்டி ஒட்டி வளர்த்து உன்னை வளர்க்க முடியாம பாக்கு மரம் பொழந்து ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு மலட்ட ஆட்டு தண்ணியில உருண்டு கீழறங்கிய 18ஆம் படி கருப்பு நான் எந்த திசைக்கு போக போறேன் ஓடி வாங்க நான் எந்த திசையில போய் எந்த மக்களை காக்க போறேன் அப்ப அழகு மலை காடு என் அருவி மலை சோங்க ஓடி வாடா அந்த 18 லாடர்களையும் கருப்பு நீ படிக்கட்டாக்கி உனக்கு 18ஆம் படியான்னு பேரு உண்டுடா இறக்கி வாடா என் ரோஜாக்கார தங்கம் எங்கடா என் கருப்பே ஏண்டா இன்ன வரல ஓடி வாடா ஐயா கள்ளிச்சேரி நல்ல கம்மாயா நான் பிறந்த கள்ளிச்சேரி நல்ல கம்மாயா உடமரத்துல ஆந்த அலறுதடா முனியாண்டியே நீ ஊத்தடிய விட்டு கொஞ்ச நேரம் அந்த சிவகங்கை சீமையில உள்ள இந்த சாமிகளை கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் எந்திரி வாடா கருப்பு தங்க நல்ல புட்டிய ரூபா சாமி புட்டிய ரூபா வாடா தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா தங்க நல்ல புட்டிய ரூபா சாமி புட்டிய ரூபா சாஞ்சாடும் உன்னருவா கருப்பே உன்னருவா வாடா தங்க நல்ல புடியருவா சாஞ்சாடும் இச்சருவா கருப்பு இச்சருவா வெள்ளி நல்ல புட்டிய ரூபா சாமி புட்டிய ரூபா விளையாடும் உன்னருவா சாமி இந்த சிவகங்கை சீமையில எங்க பாட்டைங்க காலத்துல கட்டி காத்த சாமி ஊரா நீ இருக்கையில கூப்பிடும் போது வா ஏன் சொன்னுங்கிற வந்து விளையாடு வெள்ளி நல்ல புடியருவா விளையாடும் இச்சருவா கருப்பு இச்சருவா அகண்ட நல்ல புடிய ரூபா சாமி புடிய ரூபா ஆர்ப்பரிக்கும் உன்னருவா கருப்பு உன்னருவா வாடா தங்கமலை ஓடி வாடா ஓடி வாடா ஆடி வாடா ஆடி வாடா ஐயா ஆடி வாடா நீ ஓடி வாடா அன்னை வந்து நேரமாச்சு
கருப்பு என்னைக்கும் உன் புகழ் நாடு ஊரா ஒளி. கருப்பு வாடா. அண்ணாமலை நகர் அண்ணாமலை நகர் எஸ்பிஆர் பிரதர்ஸ் ஏவிஎஸ் பிரதர்ஸ் சார்பாக 101 சாமிபுரம் அப்படியே மலையேறிக்கங்க. கூட்டத்தில் இருக்கவங்களாம் அந்த கிளஞ்சாளர்களுக்கு இடம் இருக்கும், வாங்க அடுத்த ஷிஃப்ட் வாங்க, மில்ல ஓட்டுவோம். ஹலோ எக்கோய். சிவகங்கை சீமையிலே இருக்கிற சாமி ஊரா வீரம் குறையலையா, சாமி ஊரா மக்களை எல்லாம் காக்குதும் வாரையா. சிவகங்கை சீமையிலே முப்பாட்டே ஆண்ட சாமி வீரம் குறையலையா, சிவகங்கை சீமை சாமி ஊரா மக்களை பூரா காக்குதும் வாரையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா, சாம்பளையா அரும்பு குறையாதையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா, கள்ளி சரி களி முனியந்தா, கள்ளி சரி களி முனியந்தா. கொஞ்ச நேரம் உடம்பரத்தை விட்டு புட்டு சிவகங்கை சீமையில் வந்துதானே நிக்கிறானையா. சிவகங்கை சீமையிலே பாட்டே ஆண்ட சாமி வீரம் குறையலையா, சாமி ஊரா கண்ணு முன்னே நிக்குதோ மாறையா. கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா, கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா. 18 படிகருப்பா, 18 படிகருப்பா, 18ஆம் படியா அழகர் கோயில் எல்லைய விட்டு சிவகங்கை சீமைக்கு வந்துதான நேரம் ஆச்சியா. சிவகங்கை சீமையிலே இருக்கிற சாமி எல்லாம் துடியான தெய்வம் தானையா, சாமி ஊரா சிவகங்கை சீமையில உள்ள மக்களை பூரா காக்குதோ மாறையா. இந்த சாமி ஊரா மக்களை எல்லாம் தமாடு தலமாடு காக்குதையா. உடைகுளம் தமிழ் செல்வன் மகதி மட்டன் ஸ்டால், வல்லணி ஏஎஸ்கே அலெக்ஸ் மட்டன் ஸ்டால், உழவர் சந்தை ஆசிக் மட்டன் ஸ்டால் சார்பாக 501. ஆடல் அரசி அபிநய சுந்தரி செல்வம் ஒருசா பஞ்சர் ஓட்டின காசு 101. ஆமா 10க்கு 100 ரூபாய் தானே, போறது இல்லையா? இப்பதானே கம்பியை விட்டு ஒட்டி போடுறாங்களே. ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை, பாசத்துக்குரிய அருமை சகோதரி வினோதினி. வேற மாதிரி கேக்குதாடா? வினோதினி டான்ஸ் அண்ட் காமிக் விழா குழு சார்பாக அன்பாலயத்துக்காக நினைவு பரிசாக பிரிச்சு பாத்துறேன். ஓ பயங்கரமா வரைஞ்சிருக்கீங்களே. அன்புடன் ஏ ரகுராமன் தமிழ்நாடு யாதவ மகாசபை சிவகங்கை நகர் செயலாளர் சார்பாக என்னுடைய அன்பாலயம் ஆதரவற்ற இல்லத்திலே இந்த உலகம் உள்ளவரை இந்த புகைப்படம் நினைவு பரிசாக அங்கே இருக்கும். நிறைய என் தம்பிகள் எங்கள் அன்னைங்கள்லாம் எனக்கு இந்த புகைப்படமெல்லாம் கொடுப்பாங்க. ஓ இது அழகா வரைஞ்ச எங்க அண்ணே வேம்பை முருகண்ணே ஆர்டிஸ்ட் என்னைக்குமே
எதுக்கு புக் பண்ணியிருக்க? கோயிலுக்கு வந்துடுறேன், எடுத்துருனேன் போட்டோ எடு. கிரிச்சுன்னு கிரிச்சு பயலுக்கடா. நீங்க எத்தனையோ பேர் எனக்கு புகைப்படம் கொடுத்துருக்கீங்க மேடையில எல்லாம். அதெல்லாம் போய் சும்மா போய் அதை எப்பயுமே அழியாத பொக்கிஷமாக வச்சிருப்பேன். அந்த அன்பாலயம் மட்டும் கிடையாது, இந்த உலகம் உள்ள வர இந்த புகைப்படம் நம்ம ஆதரவற்ற இல்லத்திலே செவத்திலே தொங்கிக் கொண்டே இருக்கு உங்கள் நினைவுகளோடு. நன்றி, அத்தனை உறவுகளுக்கு நன்றி. ரூம்பாய் நீ பாட்டுக்கு இங்கே தட்டியில் மாட்டிட்டு வந்துடாத. இந்த சைடில் இருக்கவங்க கொஞ்சம் தள்ளி நிலங்க ப்ரோ. இல்லைன்னா அவனை கூட தூக்கி கொண்டு ஒரு அடி அடிச்சுட்டு வா. மருத்துவர்கள் தூக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரே ஒரு சீம கருவம் உள்ளே ஆரியாவட்டி அருகாமல் உள்ளே மருதங்குடி மருதுடைய ஐயனார் அருள் பெற்றவன் மருதங்குடி ஏ மருதமணி அவர்கள் நகைச்சுவை மன்னனாக காமன் நேரத்தில் வெளிவர காத்துக் கொண்டார். தெல்ல தெளிவாக கொட்டகை ஒளி ஒளி அமைப்பு சத்யா ரேடியோ நாட்டரசம் கோட்டை சத்யா தாமரை கண்ணன் தாரணி எலக்ட்ரிகல்ஸ் இது என்னது நவீன்குமார் வசந்தா அத்தை டிப்பர்ஸ் அத்தையா 501 அத்தை பேர்ல லோன் வாங்கியிருப்பாப்புல. சில பேர் மனைவி தந்த பரிசு போட்டிருப்பாங்க வண்டியிலாம். அது ஒரு அது எத்தனை செயினா அத்தாங்களோ. வண்டவாஜி தர்மன் சன்ஸ் சார்பாக 201. இது என்னது தண்டி எது தாலுகா ஆஃபீஸுக்கு போகிறது மண்ணு. இங்கே ஒரு பத்திரமெல்லாம் கழிச்சு கொண்டு வந்துருக்கேப்பா. ஆமாம் அப்போ சரித்தேன். எத்தனை பிளாட்டு பத்திரம் போட்டியோ. பானா அபிமன்யு ரியல் எஸ்டேட். ஆமாம் அபிமன்னன் ரியல் எஸ்டேட். எம்கேஆர் எனக்கு 101, எங்கள் அண்ணன் மருதமணிக்கு 101 கொடுத்துருக்காங்க. அவர் போடுறது டெய்லி எத்தனை பத்திரமோ அந்த பத்திரத்தில் எழுதி கொடுத்துருக்காரு. பத்திரம்ப்பா சத்யா. உண்மையிலேயே நாட்டரசம் கூட்ட சத்யா கொட்டக மை செட்டு நீ எப்பயுமே சூப்பர்யா. ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த செல்லில் பாட்டை போடுறது பின்ன சொருவுறது நிப்பாட்டிக்க. அன்னைக்கு ஒரு பையன் மாட்டிக்கிட்டேன். பாட்டு போடுறவனு பின்ன சொருவுறேன். ஒரு முத்தம் கொடு. எங்கள் அப்பா இருக்காரு. இவங்க வாட்ஸ்அப்பில் போட்டது அதில் வந்துருச்சு. ரொம்ப கவனம் மிஸ்டர் கப்ளிங்.
நாடகத்தை காண வருகிறவர்கள் இருக்கரங்குப்பி அழைத்திருக்கிறார் கிருஷ்ணஜெயந்தி விழா கமிட்டியாளர்கள், அனைத்து நகர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள். சிவகங்கை சீமை கைதட்டலாம் எல்லாரும், நம்ம எல்லாருமே சிவகங்கை சீமை தான். இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் என் அன்பு சித்தப்பா, மறக்க மாட்டேன். நாடக உலகத்துல நான் முத என்னை வழிகாட்டி என்னை கூட்டிட்டு போய் ஆசிரியர் பிறந்ததுக்கு அப்புறம் அப்படித்தானே நடிக்கணும்னு சொல்லி கொடுத்தவர் எங்க தாத்தா வரிச்சூர் பழனியப்பன். அதுக்கப்புறம் இந்த சிவகங்கை சீமையில பிறந்த எங்க சித்தப்பா உருவாட்டி எஸ்பி தமிழரசன் ராஜ நடிகர், மறக்க மாட்டேன் சித்தப்பாவை. அவர் தான் நாடகத்தின் அமைப்பாளர். எங்க சித்தப்பாவுக்கு ஒரு பொன்னாடை போடுங்க. கலைக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. உருவாட்டியை வச்சுட்டு இங்க வந்துட்டார். இங்கிட்ட அவுத்து விட்டுருந்தேன்னா டான்ஸுக்காரி முட்டமா நின்றுப்பா. ஊராஜ செல்ஃபி எடுத்து சேட்டஸ் வச்சிருப்பாங்க. நாளைக்கு ஒரு வய வேலைக்கு போயிருக்கணும். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடத்தி கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம், என்னுடைய வாத்தியார், விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணி ஐயாவுடைய மாணவனும். நாம் பிறந்த என் சொந்த ஊர், நான் பிறந்த மாவட்டமே இந்த சிவகங்கை மாவட்டம். என்னுடைய தாய் கிராமம் விழாக்குளம் பிள்ளத்தி. அதற்கு நடுவிலே உள்ள 600 வருஷம் உடமறந்தாம் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்தில் பிறந்த இந்த கோமாளி. நாம் படிக்கவில்லை. 5 வரைக்கும் மேலப்படாதுல படிச்சேன். 6ஆவதுல மல்லல்ல வந்து படிச்சேன். என் சர்டிபிகேட்லயே இருக்கும், பாதியில் நின்றவர் MKR. படிக்கல. ஆனா நான் பார்த்த தொழில், நான் ஆடு மாடு மேய்ச்சவன் என்பது எனக்கு பெருமை. எங்க அம்மா பிறந்த ஊரு. கஷ்டப்பட்டுதான் நாடக உலகத்துல வந்து 21 வருஷம் ஆச்சு. 15 வயசுல நாடக உலகத்துக்கு வந்தவன் MKR. ஆனா நான் பட்ட கஷ்டங்கள் அத்தனை கஷ்டம். நல்லா வாழ்ந்த குடும்பம். எங்க வீட்டுல 8 பேர்லாம் சம்பளத்துக்கு இருந்தாங்க. எங்க அப்பா அந்த பகுதி பூரா விறகு வெட்டினாரு. மதிக்க தெரியாம விறகு மதிச்சாரு. கடன் ஆயிடுச்சு. 4 பிள்ளையோட கூட்டிக்கிட்டு ரெங்குப்பட்டியை தூக்கிட்டு போனவங்க தான் அந்த களிசேரி மண்ணை விட்டு. அன்னைக்கு அவ்வளவு வறுமை. இன்னைக்கு 1000 பேத்துக்கு கஞ்சி ஊத்துற அளவுக்கு இந்த கலை எங்க அண்ணன் தம்பி என்னை வாழ வச்சிருக்காங்க. விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமையில் உள்ள மணி ஐயா தான் சொன்னார். பிள்ளையார் சொல்லி ஓடுறேன், ஒரு நாளைக்கு இந்த உலகத்தில் உள்ள மக்களை பூரா சம்பாரிச்சு பெரிய நடிகனா நிப்பான்னு சொன்னார் எங்க தெய்வம். இன்னைக்கு எத்தனை பேத்த நான் காப்பாத்தினாலும் இன்னைக்கு எங்க வாத்தியார் இல்லாத ஒரே ஒரு குறை தான். எங்க அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமுள்ள நொச்சிகுளம் கிராமத்திலே பசிய போக்கும் அளவிற்கும் அங்கே தங்கும் அளவுக்கும் MKR அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பனங்காடி சங்கரலிங்கம் SP பாலாஜி ADMK ஒன்றிய செயலாளர் சார்பாக IT செயலாளர் சார்பாக ரூபாய் 501 பாடுறேன். காஞ்சரங்கால் மாயக்கண்ணன் முத்தையா குணர் சார்பாக ரூபாய் 201. இன்னொரு பேப்பர் வெள்ள வெள்ளையா வருது, உள்ள மேனேஜர் பிச்சு தர்றாரா? கொல்லங்குடி கொட்டக அமைப்பு சண்முகம் சேர்வை பேரன் ரத்னா காம்ப்ளெக்ஸ் ரத்னகுமார் சார்பாக ரூபாய் 1001. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச கேப்டன் தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து அந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? ஏழை மக்களை பசிய போக்குனது யாரு? இந்த தமிழக மக்கள் நெஞ்சிலே குடிகொண்டுள்ள கேப்டனா பேரு, எங்க கேப்டனா பேரு. நீங்க எல்லோருமே எல்லோருமே நல்லா இருக்கணும், எல்லோருமே நல்லா இருக்கணும். நீங்க எல்லோருமே எல்லோருமே நம்ம குலஜாமியோட அருளோடு நோய் நொடி இல்லாம யாருக்கிட்டையும் கடமா
இருக்கணும். ஹலோ ஹலோ ஓ ஓ மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடும் நேரம் போதுதான் நீர் தூங்கும் நல்லவும் தூங்கும் ஆகாய நல்லவும் தூங்கும் நான் தூங்க மாட்டேன் கோழிதான் என்னோடு நூலும் இல்லை என்னோடு வாழும் இல்லை என்னோடு நூலும் இல்லை பின்னோடு வாழும் இல்லை காத்தோடு போகும் காத்தாடினா ஏன் ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடும் நேரம் போதுதான் என்ன ஆச்சு நான் கேட்கிறேன் ஊராரா ஏத்தி விட்டு ஏனி நிற்கும் தன்னல் தண்ணியே அதை போல ஒன்னத்தானே நான் பார்க்கிறேன் விதியோடு மோதி அடி தங்கச்சி குடியார அண்ணே இவே ஓம் கச்சி பாட்டாளி சோகம் தீரும் அதனால ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடும் நேரம் போதுதான் எல்லோருக்கும் வாழ்க்கை இங்கே எண்ணம் போல வாய்க்காதம்மா வாய்க்காட்டி விட்டு தள்ளியே எங்கனும் வந்தாரே வரவில் வைப்போம் விட்டு போனா செலவில் வைப்போம் வேண்டாத பாரம் எல்லாம் ஏன் தாங்கணும் பூ பூத்ததெல்லாம் காயாகுதா காயானதெல்லாம் கனியாகுதா இதுக்காக பாடலாமா அதனால பாடுறேன் ஏன் ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடும் நேரம் போதுதான் நீர் தூங்கும் நல்லவும் தூங்கும் ஆகாய நல்லவும் தூங்கும் நான் தூங்க மாட்டேன் கோழிதான் என்னோடு நூலும் இல்லை பின்னோடு வாழும் இல்லை என்னோடு நூலும் இல்லை பின்னோடு வாழும் இல்லை காத்தோடு போகும் காத்தாடினா ஏன் ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடும் நேரம் போதுதான் நீர் தூங்கும் நல்லவும் தூங்கும் ஆகாய நல்லவும் தூங்கும் நான் தூங்க மாட்டேன் கோழிதான்
அப்பா மைச்சட்டு சூப்பரா இருக்குது. எங்க மைச்சட்டுக்காரர காணா? அண்ணே வணக்கம். அல்ல ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. பரவாயில்லையே. பரவாயில்ல, எல்லாரும் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கே. அடே அப்பா எவ்வளோ ஆளுங்க நம்மளுக்கு பார்க்கறதுக்காக ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் ஒரு வணக்கம். எல்லாம் நம்ம ரசிகர் மக்கள் தானே. அண்ணே என்னண்ணே ஒரே யோசனை இருக்கிய? நல்லா இருக்கீங்களா? வண்டியில வர பெரிய பரபரப்பா இருந்தீங்க. அப்புறம் மச்சான் என்ன மச்சான், நேத்து தான் போனோம், இப்ப இன்னைக்கு வர மாட்டேன்னு போய் உட்கார்ந்து இருக்கீல. இருள் அடிச்சு காலக்கர்ற மாமா ஹாய். பரவாயில்ல, அக்கா அன்னைக்கு வரல, அதனாலதான் இப்படி சொல்லிட்டாரு. ஆஹா அக்கா வந்துட்டான்னு வச்சுக்கிறீங்களே, அப்படியே முடிக்குவாரு. திறக்க சொன்னாலும் வாயை திறக்கவே மாட்டாரு. ஆமா, தப்பு தப்பா யோசனை. என்னத்துக்கு? ஓசியில நொங்கு குடிச்சிட்டு போலாம்ல. எப்படி பாரு மணியனா, என்னன்னா ஒரே கனவுல இருக்கிய. பரவாயில்ல, அப்புறம் போமானே. விடிய விடிய நம்ம தான் இன்னைக்கு. அத்தா தரமா பாரியா என்னமா வந்தாரு ஒருத்தர். அதான் எம்கார். அவர் தான். என் காது கேட்கலையா? நான் தெரியாம கேட்கிறேன். ஒரே தடவை தான் சொல்லுவேன். அண்ணே எல்லாம் பிள்ளை அலையிறு, என்ன பண்றது? எதுக்கு வந்தாரு? என்னென்னமோ அது சொன்னாரு தெரியுமா? எல்லாரும் சொல்லுவாங்க அவர் பெரிய ஆளாமா. பார்த்து பார்த்து நானும் பயந்து போய் தான் இருந்தேன்.